The 100-2025 match 6 review between London Spirit and Welsh Fire. இந்த பர்டிகுலர் மேட்ச்ல எடுத்துக்கிட்டோம்னா லண்டன் ஸ்பிரிட் வந்து ஒரு க்ளோஸா போய் ஒரு 8 ரன்ஸ் டிஃபரன்ஸ்ல வந்து ஜெயிச்சிருந்தாங்க. போஸ்ட் பேட்டிங் லண்டன் ஸ்பிரிட் வந்து பண்ணியிருந்தாங்க. ஒரு 163 ரன்ஸ் வந்து போஸ்ட் பண்ணாங்க. டேவிட் வார்னர் ஒரு ஃபென்டாஸ்டிக் 70 ரன்ஸுக்கு மேலே வந்து அடிச்சிருந்தார். அந்த ஒரு ஓல்ட் டேவிட் வார்னர் பேட்டிங் ஸ்டைல் பார்த்த மாதிரி இருந்தது. தென் மிடில் ஆர்டரில் எடுத்துக்கிட்டோம்னா ஜேமி ஸ்மித் ஒரு ஃபென்டாஸ்டிக் 26 ரன்ஸ் வந்து அடிச்சிருந்தார். ஒரு குட்டி கேமியோ வந்து அடிச்சிருந்தாரு. தென் ஆஸ்டன் டர்னர் அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு 24 ரன்ஸ் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாரு. ஸோ ஒரு கலெக்டிவ் பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் லண்டன் ஸ்பிரிட். வெல்ஷ் ஃபயர் பவுலிங் சைட்லேருந்து எடுத்தோம்னா ஜாஸ் ஹல் ஒரு ஃபென்டாஸ்டிக்காக போட்டு ஒரு 2 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாரு. வெல்ஷ் ஃபயர் இந்த பர்டிகுலர் டார்கெட்டை சேஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஜானி பேஸ்டோ ஃபென்டாஸ்டிக் ஸ்டார்ட் வந்து கொடுத்துருந்தாரு. அதுவும் இல்லாமல் தனியாக வந்து ஒரு 80 ரன்ஸுக்கு மேலே வந்து எடுத்துகிட்டு போனார். ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்சும் அவங்களோட மிடில் ஆர்டர்ஸ் வந்து கொலாப்ஸ் ஆனாங்க. இந்த பர்டிகுலர் மேட்ச்லையும் பார்த்தீங்கன்னா அவங்களோட மிடில் ஆர்டர்ஸ் டோட்டலி வந்து கொலாப்ஸ் ஆனாங்க. லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ் கிரீன் வந்து ஒரு 30 ரன்ஸ் வந்து அடிச்சிருந்தாரு. ஸோ அவங்க வந்து இந்த டார்கெட்டை வந்து சேஸ் பண்ணவே முடியல. ஸோ லண்டன் ஸ்பிரிட் பவுலிங் சைட்லேருந்து எடுத்துட்டோம்னா டேனியல் ஓரல் ஒரு ஃபென்டாஸ்டிக்காக போட்டு ஒரு 2 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாங்க. ஸோ ஒரு க்ளோஸாக போய் லண்டன் ஸ்பிரிட் இந்த பர்டிகுலர் மேட்சை வந்து வின் பண்ணியிருக்காங்க.